இப்போ காமனாக வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சரும் யூட்ரஸ் கேன்சரும் வந்து ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து பிரெஸ்ட் கேன்சரை வந்து இயர்லியராக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி பிறர் முன்னாடி நின்றுட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி டெய்லி ஒன்ஸ் அது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அபோவ் ஏஜ் 30க்கு மேலே இருக்குது அண்டு கோ ஆன் 40, 50 அந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்களோட பிரெஸ்ட்டு சைஸ் வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்கா, இல்லை ஏதாவது வந்து சைஸ் வேரியேஷன் இருக்கா, இல்லை கலர் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நிப்பிளில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, ஒன்று உள்ளே போயிருக்கா, இல்லை அதை சுற்றி ஏதாவது கிராக்ஸ் வருதா, புண்ணு வருதா, அதே மாதிரி வந்துட்டு பால்பிட்டேஷன் நீங்களே பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது ஸ்மால் சிஸ்ட்டு இல்லை பம்ப் மாதிரி தெரியுது, இல்லை ஏதாவது வந்து லார்ஜ் கட்டி மாதிரி தெரியுது சடனாக அப்படின்னாலும் வந்து நீங்கள் உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க மேமோகிராம் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. தென் 2 கையை இப்படி ரைஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்துட்டு ஸோ செக் பண்ணும்போது எதுவும் லிம்ஃப் நோட் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கணும். லிம்ஃப் நோட்ஸ்னால் நெறிக்கட்டி. ஸோ இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும், அது மூவபிள் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் நியர்பை கைனகாலஜி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து மேமோகிராம், அதாவது பிரெஸ்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுற டெஸ்ட் மேமோகிராம் எழுதி கொடுப்பாங்க, அதில் எவால்வேட் பண்ணிக்கலாம். தென் அதுலேயும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குது, கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பயாப்சி வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி எடுத்து பார்த்தோன்னா நம்ம கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது கேன்சர் இல்லாமல் வேறு சில ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினமாக இருக்கலாம், நான் கேன்சரஸ் டியூமர் வந்து பிரெஸ்ட்டில் அதிகமாக வரும், ஒரு சிலருக்கு நெறிக்கட்டி மட்டும் வரும், ஒரு சிலருக்கு லிப்போமா ஃபேட் டியூமர் மாதிரி வரலாம். ஸோ இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கேனை வச்சு எவால்வேட் பண்ணிக்கலாம்.